சென்னையில் இன்று நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் அடுத்த இலக்கு என தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை நந்தனத்தில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அருகே விழா மேடையில் அமர்ந்து AI தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வாழ்த்துரை வழங்கினார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உரை தொடங்கியதும் திமுக தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உலகத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. தொடர்ந்து கோவையைச் சேர்ந்த பாப்பம்மாள் பாட்டிக்கு பெரியார் விருது, மிசா ராமநாதனுக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவில் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்கம் திமுக எனவும், நூற்றாண்டு கொண்டாட்டத்திலும் திமுக ஆட்சி இருக்கும் எனவும் தெரிவித்தார். இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்ல. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாகவும் யாரும் இருந்துடக்கூடாது. நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக நூற்றாண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். மேலும் இந்த விழாவில் கட்சியில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு கலைஞர் அறக்கட்டளை சார்பாக 1 லட்சம் ரூபாய்க்கான பொற்கிழி மற்றும் சான்றிதழ்களை திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கினார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போதும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் என்றும், எல்லா அதிகாரமும் கொண்டவையாக மாநில அரசு இருக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வரும் முயற்சியை திமுக மேற்கொள்ளும் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் பெறாத ஒரு வரலாற்று வெற்றியை திமுக பெற வேண்டும் என்றும் திமுக முப்பெரும் விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். பிரியா. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.